ஹாய், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு. இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்குன்றனால நான் ஈவினிங் என்னென்னலாம் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செக்கப்க்கெலாம் போகிறாங்கள்ல, அப்போ டாக்டரோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது ப்ரெக்னென்சி டைமில். அதுவும் கூகுளில் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு சர்ச் பண்ணுறாங்க இப்போல்லாம். அது பண்ணவே கூடாதுன்ட்டு டாக்டர் ரூம் வாசல்லே எழுதி போட்டுடுறாங்க இப்போல்லாம். ஏன்னா எல்லாருமே அதை தான் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சின்னு பார்த்திங்கன்னா பேபி மூமெண்ட் ஃபிஃப்த் மந்த்லேருந்து ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு 6th மந்தில் தெரியும், ஒரு சில பேருக்கு சீக்கிரமே தெரியும். யார்கிட்டையாச்சும் பேசும்போது உனக்கு பேபி மூமெண்ட் தெரியுதான்னு அந்த மாதிரி எதுவும் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து அதையும் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். என்கிட்டையும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அப்படி தான் பேபி மூமெண்ட் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு, ஸ்பாட்டிங் இருந்துச்சு 3 months கிட்டக்க. அதுக்கும் உட்காந்து தேடிட்டு அதுக்கும் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சு, அதையும் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்களும் அந்த கூகுளில் சர்ச் பண்ணுறது அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கிடச்சி தான் ஆகணும். நம்மளுக்கு இல்லைன்னு இருந்தால் நம்ம எவ்வளோ கேர் பண்ணாலும் அது இல்லை தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ப்ரெக்னென்சி டைமில். செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்ன பெரிய டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் பேபி கேர்ளாக இருந்துச்சுன்னா அடுத்த பேபியும் கேர்ளாக பிறந்துருமோன்ற பயம் இருக்கும். அதனால ஜெண்டரை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் நம்மளால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்மளால் ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு சில பேர் பெல்லியோட ஷேப்பை வச்சு சொல்லுவாங்க பொண்ணா பையனான்னு. ஒரு சில பேருக்கு ஃபேஸு க்ளோவாக இருக்கும், ஸோ பொண்ணு தான் பிறக்கும். ஃபேஸ் டார்க்காக இருக்கும், நெக்கெல்லாம் டார்க்காக இருக்கும், ஸோ பையன்தான் பிறக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. 2 ப்ரெக்னென்சிலையுமே எனக்கு டார்க் நெக் இருந்துச்சு, மூஞ்சியுமே ஃபேஸுமே நல்லா டல்லாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு க்ளோவே இல்லை. எல்லாருமே சொன்னது பையன் பையன் பையன், பட் எனக்கு 2மே பொண்ணு தான். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சியில் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். ஜெண்டர் பற்றின டிப்ரெஷன் தான் இருக்கும். அவங்களே ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனில் நிறையா பேர் கேர்ள் பாய்னு பார்க்குறதே இல்லை. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது பொண்ணும் சரி பையனும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. ஆனால் அந்த பார்க்க வர மக்கள்லாம் இருக்காங்கல்ல, ஐயோ 2மே பொண்ணாக போச்சா, ஐயோ 2மே பையனாக போச்சா, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை ஒரு பையன் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்ட்டு ஏதோ நம்ம கொலை குத்தம் பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயே நம்ம பாதி டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் மோஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணாலே நம்ம பாதி டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடலாம். நிறைய பேசுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசுங்க. நான் பேசாமல் அமைதியாக இருந்தனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு வெளியில் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ப்ரெக்னென்சியில் டைமில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ உங்களோட டெலிவரி அவ்வளோக்கு ஸ்மூத்தாக போகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா பண்ணுங்கள், வெளியில் போங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த பார்க்கு அந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பிடிக்குமா, இல்லை என்ன ஒர்க் பண்ண பிடிக்குதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.